பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியிலிருப்பாள். இந்த அற்புதமான பாடலை பாடி மகிழ்வித்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளை தாமரை பூவிலும் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் என்று சரஸ்வதி தேவியை நமது மகாகவி பாரதி நினைவில் கூர்ந்து அறிவில் தோய்ந்து இறை நிலை உணர்ந்து, தாயே நாங்கள் சரணாகதி நிலையிலே இருக்கின்றோம், வெள்ளை தாமரை மலர்களிலே அமர்ந்திருப்பவளே, வீணை வாசித்து இந்த ஜகத்தையே தன் மனத்திலே அகக்காட்சியாக கண்டு கொண்டிருக்கும் சரஸ்வதி தாயே, நாம் அறிவு தெளிவு பெற மகாகவி இந்த பாடலை இயற்றி உலகிற்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாடல் வரிகளிலே மகாகவி இறைநிலை உணர்விலே தோய்ந்து பக்தியிலே முக்தி அடைந்து, தாயே உன் தரிசனம் கிடைக்காதா என்று ஒரு குழந்தையை போல அழற்றியிருக்கிறார். ஒரு பக்தன் இறைவனை இரு கை கூப்பி வணங்கி வேண்டி நிற்கும்போது இறைவன் வந்து தானே ஆக வேண்டும். அதுதானே இறை தத்துவம். அன்பு மிகுந்தவன் தானே இறைவன். அந்த இறை உணர்வு ததும்ப இந்த பாடல்களிலே மிக அழகாக இயற்றி மிக அழகாக பாடி இந்த பாடலை நீங்களும் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது ஜெயராமன் ஆனந்தி. நன்றி.